அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பாரதிய ஜனதா பார்ட்டியில் இணைந்துள்ளேன். நாட்டின் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் பணியை, நாட்டின் முன்னேற்றத்தையும் கண்டு நான் இன்று இந்த இயக்கத்திற்கு வந்திருக்கிறேன். அண்ணன் மாவட்ட தலைவர் திரு சீனிவாசன் அவர்கள் முன்னிலையில், முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் செந்தில் அவர்கள் முன்னிலையிலும் என்னை நான் நினைத்துக் கொண்டுள்ளேன். நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் பாடுபடுவேன் என்று உறுதியளிக்கிறேன். காங்கிரஸ்ல ஆக்சுவலா நான் வர்த்தக பிரிவோட மாநில துணைத் தலைவராக இருந்தேன். மாவட்ட துணைத் தலைவராக இருந்தேன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் என்னை நினைச்சுக்கிட்டு செயல்பட்டு வந்தேன். காரணம், மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா நான் கண்டிப்பா அந்த இடத்துல இருந்தால் தான் செய்ய முடியும். இப்போ நான் காங்கிரஸ்ல இருந்து கண்டிப்பா மக்களுக்கு எதுவும் செய்யக்கூடிய இடத்துல காங்கிரஸ் இல்லை. தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து நான் செயல்பட்டேன்னா கண்டிப்பா இன்னும் சிறப்பாக செயல்படலாம், நிறைய விஷயங்கள் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இங்கே வந்திருக்கேன். இல்லை, டிவிகே மாதிரி 1000 கட்சி வரலாம், பாரதிய ஜனதா கட்சி மாதிரி இன்னொரு கட்சி வர போறது இல்லை. நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கட்சி அப்படின்னா பாரதிய ஜனதா தான். இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, நம்ம என்ன சொல்றது, டோட்டல் இந்தியாவுக்கு நம்ம பேச வேண்டிய விஷயம். தமிழ்நாடு லெவலில் நம்ம பேசணும்னு வச்சுக்கிட்டு நம்ம தேசிய கட்சிக்கு போயிருக்கோம். தமிழ்நாட்டில் எப்போ வேணாலும் மாறலாம். ஆனால் நமக்கு இங்கே பாரதத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட ஆட்சி எவ்வளோ தெளிவாக இருக்கோ, இந்த தெளிவு தான் அடுத்த லெவலுக்கு நம்ம இந்தியாவை நகர்த்திட்டு போங்கிற நம்பிக்கை